மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப 2023ஆம் ஆண்டு தலைமைந்து புலமை பரிசில் கடந்த கால வினாத்தாள்ல 29வது வினாவை பார்க்க போறோம். இதுல என்ன பிரச்சனைடா, எல்லாரும் கூடுதலா சொல்றது கேள்வி பந்தி பந்தியா இருக்கு, நேரம் காணாது, கேள்வியை வாசிச்சு விளங்க எங்களுக்கு நேரம் கூட பிடிக்குதுன்னு. ஆனா நாங்க இப்ப பார்க்க போறோம் என்னண்டு இலகுவாக கேள்வியை உடனே ஒரே ஒரே நேரத்துல வாசிச்சுட்டு அந்த கேள்வி என்ன சொல்லுதுன்றத அப்படியே அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா குயிக்கா செய்ய போறோம். அதாவது அதிவேகமாக செய்ய போறோம். என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுல பாருங்கோ, 29வது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, பின்வரும் 4 உரிச்சட்டங்களில் ஒரு நிகழ்வின் 4 சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டுள்ளன. அப்ப என்னன்னு சொல்லுதுண்டா, இதுல ஒரு உருவில 4 சந்தர்ப்பம் காட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே தெரியுது, ஒரு ஆள் அவற்றை சைக்கிள்ல ஒரு இடத்தை கடந்து செல்றார். அந்த வீதியில இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் அவர் கடந்து செல்லைக்குள்ள இந்த ஓர்டர்ல தரப்பட்டிருக்கு, ஒரு ஒழுங்குல தரப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஒழுங்கை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப கேட்ட கேள்வி, அச்சந்தர்ப்பங்களின் அர்த்தமுள்ள ஒழுங்குமுறை யாது? அப்ப நீங்க பார்க்க போறீங்க இந்த கேள்வியை என்னென்று செய்யறது. இதுல பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ரெண்டு படத்துல ஒரே இடம் வருகுதுண்டா அந்த படத்தை உடனே குறிச்சு வைக்கும். இதுல பாருங்க, பியிலையும் டியிலையும் இதுல ஒரு பஸ் தரிப்பிடம் இதுல காணப்படுது. ஆனா டியில அவர் இந்த பஸ் தரிப்பிடத்தை கடந்து போற மாதிரி காட்டுப்படுது. ஆகவே பிக்கு பிறகுதான் டி வரும். அப்போ ஓர்டர்ல நாங்க எழுதி வைப்போம், பிக்கு பிறகுதான் டி வரும். இனி பாருங்கோ, இதுல ஒரு மரம், ஏயில ஒரு மரம், அதே மாதிரி சியில மரத்தின் ஒரு பகுதி. ஏயில முழு மரமும் தெரியுது, சியில ஒரு பகுதி தான் தெரியுது. ஆகவே இவர் ஏயில மரத்தை கடந்து போறார். ஆனா சியில மரம் அப்பதான் வருகுது. ஆகவே சிக்கு பிறகுதான் ஏ வரும். விடையில பாருங்கோ, சிக்கு பிறகு ஏ, பிக்கு பிறகு டி. சிக்கு பிறகு ஏ, பிக்கு பிறகு டி இருக்கும். பாருங்க, எந்த விடையில இருக்கு? பிக்கு பிறகு டி, சிக்கு பிறகு ஏ. ரெண்டாவது விடையில இருக்கு பிடி சிஏ. இதுதான் சரியான விடை. இல்லாட்டி இப்படியும் கண்டுபிடிக்கலாம் மிகவும் இலகுவாக. இதுல ஒரு ஆட்டோடு நிக்குது, முச்சக்கர வண்டியோடு நிக்குது. இதுல பாருங்கோ, முச்சக்கர வண்டியின் முன் சில்லு தான் தெரியுது. அப்ப டிக்கு பிறகுதான் சி. ஏனெண்டா முச்சக்கர வண்டியை கடந்துதான் இவர் சியில போய்கொண்டிருக்கிறார். டிக்கு பிறகு சி வரணும். டிக்கு பிறகு சி வர விட ரெண்டாவது மட்டும்தான் இருக்கு, டிக்கு அடுத்துதான் சி வருகிறது. இப்ப நான் பார்த்த உடனே இந்த கேள்விக்கு நீங்க நேரடியாக விடையை கீறிக்கொள்ளலாம். ஆனா நாங்க இப்படி பல வழிமுறையில செய்யறபடியா இப்ப நான் செய்து கொள்ளேக்க உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கலாம். ஆனா நீங்க செய்யக்க இந்த மாதிரியான வழிகளை யோசிக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு தோன்ற ஐடியா, இப்ப நான் பார்க்க எனக்கு நிறைய வழி தெரியுது. பிக்கு பிறகு டி வரணும், ஏக்கு பிறகு சி வரணும், அப்படி. அல்லது பிக்கு பிறகு சிக்கு பிறகு டி, ஆட்டோண்ட முன் சில்லு, அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் பல வழிமுறையில. உங்களுக்கு அந்த நேரம் என்ன தெரியுதோ அதை குயிக்கா செய்யுங்க. ஒரு பிள்ளையும் பெற போறதில்லை. ஏனென்றா அதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்க விடையை உறுதிப்படுத்தி கொண்டு போகலாம். இந்த கேள்வி எனக்கு சரி, எனக்கு ஒரு கேள்வி சரி, இந்த கேள்வி சரி, நீ அடுத்ததுக்கு போகலாம்னு போகும். அப்படி செய்தாதான் உங்களுக்கு நேரம் மிகவும் குறுகிய நேரம் எடுக்கும். இப்ப அடுத்ததை பார்க்க போறோம். அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியில் உள்ளோரங்கள் வழியே 16 பால்மா தகரப்பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றை அடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அப்பெட்டியின் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மா தகரப்பேணிகளை அவ்விதமாக அடுக்கி வைக்கலாம்? அவ கேட்ட கேள்வி என்னண்டா, ஒரு பெட்டியின் உள்ளோரங்கள் எப்படி இருக்கும்? ஒரு சதுரமாத்தான் உள்ளோரங்கள் இருக்கும், அதுவும் ஒரு சதுரமாத்தான் இருக்கும். என்ன சொல்லி இருக்கண்டா, ஓரங்கள் வழியே 16. நீங்கள் 16 வரக்கூடிய மாதிரி இதுல அடுக்க போறீங்க. நான் அடுக்கிறேன் பாருங்கோ. ஒரு பக்கம் 4 வரணும். 1
ஒரு பக்கம் 4 இல்ல 5 வரக்கூடிய மாதிரி அடிக்கினாத்தான் உங்களுக்கு 16 பால்மா தகரப்பணி வரும். ஏனெண்டா இந்த 4 மூலையையும் நீங்க கழிச்சு பார்க்கணும். 5 20, 20ல 4 போனா 16. அப்போ ஒரு பக்கம் 5 வரக்கூடிய மாதிரி அடுக்குங்கோ. நான் அடுக்கிறேன். 1 முதல் 4 மூலைக்கு மடக்கிட்டு 1 2 3 4. இனி ஒரு பக்கம் 5 வரணும்டா இடைக்கு எவ்வளவு வரணும்? 3. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்ப கேட்ட கேள்வி அதிகபட்சம் இன்னும் நடுப்பகுதியில நாங்க கரையில தானே ஓரமா தான் அடுக்கி இருக்கிறோம். நடுப்பகுதியில எவ்வளத்தை அடுக்கி வைக்கலாமா? இதுல பாருங்க உங்களுக்கு எத்தனை நிரை இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நிரல், 2வது நிரல், 3வது நிரல். அதே மாதிரி ஒரு நிரை, 2 நிரை, 3 நிரை. இடைக்குள்ள இந்த பகுதியை தான் நீங்க நிரப்ப போறீங்க. அப்படி பார்த்தா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அப்படி 3 ரோக்கு அடுக்கலாம். 3 ரோ 3 கோலம், 3 நிரல் 3 நிரை. அப்ப எத்தனை? 3 தர 3 9 பால்மா தகரப்பணியை நீங்க அடுக்கி கொள்ளலாம். மிகவும் இலகுவான விடயம். நீங்க உடனடியா செய்து கொண்டு போகலாம், நேரம் எடுக்காம. படங்கீறி விளக்கமா செய்ய போக உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கூட எடுக்கும். மனதால ஜோசிங்கள்டா, மனதால ஜோசிச்சும் நீங்க இந்த விடையை போடலாம். அப்படி 16 ஒரு சதுரத்துல 16 சுத்தி வர அடுக்கணும்டா ஒரு பக்கத்துக்கு 5 வரக்கூடிய மாதிரி அடுக்கணும். பிறகு 4 மூலையும் கணிக்கணும். 20, 20ல இருந்து 4 மூலத்தான் 16. அப்ப ஒரு பக்கத்துக்கு 5 வரக்கூடிய மாதிரி அடுக்கி போட்டு இடையில பார்த்தா அந்த 3 மிஞ்சி இருக்கும். 3 நிறைக்கானது 3 நிரலுக்கான இடமும் மிஞ்சி இருக்கும். இப்போ 3 தர 3 9 பால்மா தகரப்பணியை நீங்க அதுக்குள்ள அடுக்கி கொள்ளலாம். இப்படி உடனடியா செய்து கொண்டு போங்க. ஏனென்றா இந்த கேள்வி ஒரு கேள்வியில மினக்கட்டா இன்னும் 2-3 கேள்வியின் நேரத்தை அதை எடுத்துக்கொண்டு போயிடும். மிகவும் கவனமா இருக்கணும் மாணவர்களே. கூடுதலா எல்லாருக்கும் பிரச்சனை இந்த முதலாவது பார்ட் பேப்பர் பகுதி 1 நுண்ணறிவு. அதை நீங்க அதிவேகமா செய்யணும். அதுக்கு பிராக்டிஸ் பயிற்சி எடுக்கணும். உங்களுக்கு நிறைய பேப்பர் இதுல ஒரு எங்களோட நிகழ்நிலை ஆசான் சேனல்ல செய்து போட்டு கொண்டிருக்கிறோம். அது தேவையான ஆக்கள் பாருங்கோ. உங்களுக்கு அந்த சூப்பர் ஐக்கியூன்றது குயிக்கா செய்யக்கூடிய இலகுவாக விடையை வெட்டி கொண்டு செல்லக்கூடிய நிறைய முறைகளை நாங்கள் இதுக்குள்ள இந்த வீடியோக்குள்ள செய்து போட்டிருக்கிறோம். தேவையான ஆக்கள் ஒவ்வொரு வீடியோவா பிளேலிஸ்டா இருக்கு, அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். முற்பகல் 9:30 ஆகும்போது ஓர் அலுவலகத்தில் 5 வெளியாட்கள் இருந்தனர். அப்ப விடிய 9:30க்கு, முற்பகல் 9:30 விடிய 9:30க்கு ஒரு அலுவலகத்துல 5 வெளியாட்கள் இருந்தனர். அவ்வேளையிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு தடவை 20 வீதம் அந்த அலுவலகத்துக்கு வருகின்றனர். பாருங்க, 9:30 இருந்தா ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஒவ்வொரு காலம் 2 பேரா வந்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு தடவை 20 வீதம் அந்த அலுவலகத்துக்கு வருகின்றனர். ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 5 வெளியேறுகின்றனர். பார்த்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 பேர் வெளியேறினார். முற்பகல் 9:42க்கு பின்னர் அலுவலகத்தில் இருக்கும் வெளியாட்களின் எண்ணிக்கை யாது? அப்ப பாருங்க, 9:42க்கு பின்னர் எத்தனை மணியில இருந்து அலுவலகத்துக்கு 5 வெளியாட்கள் இருந்தனர்? 9:30. அப்ப முதலாவது 5 வெளியாட்களை போடுங்க. 5 பேர் ஏற்கனவே இருக்கணும் ஆபீஸுக்குள்ள. அதோட பிறகு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம். இப்ப எத்தனை மணிக்கு உங்களை கேட்கணும்? 9:42க்கு. 9:42ல இருந்து 9:30 கழியுங்க. கழிச்சா 12 நிமிடம். 12 நிமிடத்துல எத்தனை பேர் வந்திருப்பினம் உள்ள? ஒரு தடவை 20 வீதம் ஒவ்வொரு நிமிடத்துக்கு. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் இருந்தா 12 நிமிடத்துக்கும் 2 படி 12 24 பேர் வந்திருப்பினோம். 12 24 இருக்கட்டும். இப்ப ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு தடவை 5 வெளியேறுகின்றனர்.
ஒவ்வொரு 5 நிமிடம் வேண்டா 9:30. பிறகு அடுத்த 5 நிமிஷம் எப்போ வரும்? 9:35. 9:35க்கு 5 பேர் வழியில போயினோம். அப்ப இதுல இருந்து 5 கழியும். இனி திருப்பி 5 நிமிஷத்துக்கு பிறகு எத்தனை பேர் வழியில போவினோம்? 5 பேர் போவினோம். அப்போ 9:40க்கு 5 பேர் வழியில போவினோம். இதுல இருந்து 5 கழியுங்க. கழிச்சா 5 சக 12 24 5 10 5 24 29. 29ல 10 போனா 19. சரியான விடை இலக்கம் 3. அப்ப நீங்க முதலாவது அலுவலகத்துக்கு உள்ள இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் என்று குறிக்கோணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம் உள்ள வரையினம். உள்ள வந்த ஆக்களை எவ்வளவு மொத்தமா குறிக்கோணும். பிறகு ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 5 வெளியேறுகின்றனர். 9:35க்கு ஒரு 5 பேர் வெளியில போவினோம். 9:40க்கு ஒருக்கா வெளியில 5 பேர் போவினோம். இனி அடுத்தது 9:45க்கு தான் போவினோம். ஆனா உங்களை கேட்ட கேள்வி 9:42க்கு பின்னர். ஆகவே இதை நீங்க ஒவ்வொன்றா சேர்த்து கழிச்சிங்களா மொத்தமா உள்ள வந்த ஆக்கள்ல இருந்து போன ஆக்களை கழிச்சிங்களா உங்களுக்கு 19 பேர் இருக்கும் வெளியாட்களின் எண்ணிக்கை 19 பேர் விட வரும்.